Hi guys, வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ இன்னைக்கு ஜிஎஸ் ஷார்ட்ஸ் நம்ம 24ல என்ன தெரிஞ்சுக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒலிம்பிக்ல ஒரு சில இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் அவங்க எந்த கேமோட ரிலேட் ஆயிருக்காங்கன்ற தகவலை தான் தெரிஞ்சுக்க போறோம். மனு பாக்கர் இவங்க எந்த கேமோட சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல். ஏன்னா துப்பாக்கி சுடுதல் என்ற இந்த பிரிவில் 2 தங்க பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. சாரி 2 வெண்கல பதக்கங்கள், சாரி 2 வெண்கல பதக்கங்களை வின் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரே ஒலிம்பிக்ல நம்ம 6 பதக்கங்களை ஜெயிச்சோம். அதில் 2 பதக்கங்கள் இவங்க ஜெயிச்சு கொடுத்தது. அமன் ஷெராவத் இவர் வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த பிரிவை சேர்ந்தவர். ஓகேங்களா, யாரு? மல்யுத்தம், ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சோ ரெஸ்லிங். சோ தன்னுடைய இளம் வயதுல ஒலிம்பிக் பதக்கத்தை வின் பண்ண ஒருவர், அதாவது 21 ஆண்டுகள் 7 மாதங்களே ஆன ஒரு சிறுவன் அமன் ஷெராவத் மல்யுத்தம் வின் பண்ணாரு. இவரும் வெண்கல பதக்கம் ஒன்று வின் பண்ணி கொடுத்திருக்காரு. வினேஷ் போகத் இவர்கள் எதுவும் மெடல் வின் பண்ணல, ஆனா போயிருந்தா மெடல் வின் பண்ணிருப்பாங்க. ஆனா இவர்கள் வந்து அந்த 100 கிராம் எடை கூடுதலாக இருந்த ஒரு காரணத்தினால இவர் வந்து அந்த விளையாட்டுல பங்கு பெற முடியல. அதனால இவருடைய கான்ட்ரவர்சி ஆனதுனால இவர் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவன் கேட்பாங்க. ஸோ இவங்களும் மல்யுத்தம் தான். ஸோ வினேஷ் போகத் அவர்களும் மல்யுத்தம், அமன் ஷெராவத் அவர்களும் மல்யுத்தம், மனு பாக்கர் அவங்க துப்பாக்கி சுடுதல். ஹர்ஷத் நதீம் இவங்க என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா ஈட்டி எறிதல். இவர் ஒரு பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர், அதாவது நீரஜ் சோப்ரான்னு சொல்லக்கூடிய இந்தியாவின் தங்க மகன். அவர் ஒலிம்பிக்ல இந்த முறை வெள்ளி பதக்கத்தை வின் பண்ணார். அவருடைய ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ண ஒருத்தர் தான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹர்ஷத் நதீம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டி எறிதல் சேர்ந்தவர். ஸோ அதனால ஈட்டி எறிதலில் சாதனை படைத்த உலக சாதனை படைத்தவர் யாருன்னு கேட்டா நீரஜ் சோப்ரான்னு போட்டுறாதீங்க. யாரை போடணும்? ஹர்ஷத் நதீம் இந்த முறை. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி சரத் கமல் இவர் வந்து டேபிள் டென்னிஸோட சம்மந்தப்பட்டவர். எது? டேபிள் டென்னிஸ். சரியா? ஸோ டேபிள் டென்னிஸ்ன்ற விளையாட்டோட தொடர்புடையவர் இவர். ஸோ இவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு முக்கியமான ஒரு பிளேயர் தான் ஃப்ரம் இந்தியா. அடுத்தது தொழுநோயை முதலில் ஒழித்த நாடு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாடு வந்து தொழுநோயே இல்லை எங்க நாட்டில் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோர்டான். ஸோ ஜோர்டான் என்ற ஒரு நாடத்துல லெப்ரசின்ற ஒரு நோயை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை கனெக்டிவிட்டி அடுத்த வீடியோ கூட இருக்கு. ஏன்னா அடுத்த வீடியோவில் இந்தியா எதை முழுமையாக ஒழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை தான் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்யூ.